தேவனே ஸ்தோத்திரம். அற்புதம் நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். Beloved people in Christ, we welcome and greet you all in the name of our Lord Jesus Christ. அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அந்த தேவனை நாம் தேடி நாம் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். Let's all seek our Lord Jesus Christ who does all the wonderful things in our life. உலகத்தின் கடைசி நாள் வரைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார். Lord Jesus Christ promised to us saying that he will be always with us in the end of the world. நாம் எங்கே போனாலும் சரி எங்கே வந்தாலும் சரி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். Wherever we go and come, our Lord Jesus Christ will be with us. தர்மியான ஒரு ஆவியானவர் பாடல் சொல்கிறது, ஆண்டவரே நீர் ஆவியானவர், நீர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. Let's all sing the Holy Spirit song, says wherever you go I will always be there. மீட்பின் கீதங்களிலே 21வது பாடல், தெரிஞ்ச பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you. ஸ்தோத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே ஆவியானவரே, அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அடிமையிலிருந்து விடுதலை, அடிமையிலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, அடிமையிலிருந்து விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah. Amen. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. பாவி என் மீது அன்பு வைத்தாரே, சேற்றில் இருந்த என்னை தெரிந்து கொண்டாரே. பாவி என் மீது அன்பு வைத்தாரே, சேற்றில் இருந்த என்னை தெரிந்து கொண்டாரே. கழுவி விட்டாரே, ஆவியானே அபிஷேகம் செய்தாரே. நம் ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ஆவியானே அபிஷேகம் செய்தாரே. ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. என் இயேசுவுக்கு நான் செல்ல பிள்ளை, இனி கவலை கொண்டும் வாழவில்லை. என் இயேசுவுக்கு நான் செல்ல பிள்ளை, இனி கவலை கொண்டும் வாழவில்லை. அவர் அனுதினமும் வழிநடத்தும் தேவன், கன்னிமணி போல என்னை அவர் காப்பார். அவர் அனுதினமும் வழிநடத்தும் தேவன், கன்னிமணி போல என்னை அவர் காப்பார். ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. ஆனந்தம் ஆனந்தமே, கிறிஸ்துவுக்குள் வாழும் வாழ்க்கை ஆனந்தமே. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. ஆண்டவரே ஆவியானவர், அவர் எங்குண்டோ அங்கு விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, அடிமைத்தனத்தில் விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah.
Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லாருமே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை நோக்கி நாம ஜெபம் பண்ணுவோம். Let's all close our eyes and praise to our Lord Jesus. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father God. தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட சாயங்கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord Jesus, thank you for giving this good evening, Master. 5 மாதங்கள் அற்புதமாய் எங்களை வழிநடத்தி 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜெபத்திற்கு எங்க எல்லாரையும் அழைத்து வந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we thank you that you led us these 5 months and you made us to step into this 6th month, Lord Jesus. 3rd of Tuesday, we are here to glorify your name alone. Thank you, Jesus. ஆண்டவரே, எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைத்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக எங்க குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். Lord Jesus, in all the sickness, in all the tribulations, Lord Jesus, we have come across to you to glorify your name along with family members. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender each and everyone who surrounded here with a good family, Master. தாய்மார்களையும் சகோதரிகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender all the brothers and sisters in most precious hand, Master. வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் Lord ஒப்புக்கொடுக்கிறோம். Jesus, we surrender people who are on the way to the prayer, Master. ஆண்டவரே, எங்க வீட்டுல ஆண்டவரே, இந்த போகிற வருகிற வழிகளில் இருக்கிற எல்லா டிராபிக்கையும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லாவற்றையும் சுலபமாய் மாற்றி முடிங்க ஆண்டவரே. Lord Jesus, in name of you, Lord Jesus, let all the traffic be in normal mood, Master. யாருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் ஆகாதபடிக்கு சமாதானத்தோடு கூட நடத்துங்க ஆண்டவரே. All should pass over by the peaceful mind, Master. No one should be intense, Master. எங்க ஏரியா முழுவதுமாய் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender our whole area into your most hand, Master. யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender and we keep in prayer all the missionary people and believers who are watching our broadcasting video, Master. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Lord Jesus, bless the people and the hands who are subscribing and sharing our videos, Master. துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். All the glory, honor, praises to you alone, Master. இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' precious and matchless name we pray. ஆமென். ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். Come, let's all rejoicefully we'll worship our Lord Jesus Christ. Hallelujah. 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 நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த நல்லவராம் தெய்வத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இந்த நாளிலே தேவன் நம் ஒவ்வொருவரும் பெயர் சொல்லி அழைத்து வந்திருக்கிற யாவருக்கும் நன்றி, கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நன்றி. ஆகவே வந்த அவர் சமூகத்திலே களி கூறும் போது அந்த ஆசீர்வாதம் நம் குடும்பத்தை வந்து சேரும். அவங்க கைகளிலே ஜெபத்தோட்ட சேக்கிதங்கள் புத்தகம் இருக்கும். அதுல பாருங்க 209 209வது பாடல். நன்றி அப்பா, நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, உமக்கே நன்றி. பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கர்த்தரை பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். சொல்லலாமா? கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமென்.
ஏன் நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு சொந்தமுள்ள பிள்ளைகளாக வைத்திருக்கிறாராம். தேவனை நாம் துதித்து பாடலாம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், ஆமென். எனக்கு நீ சொந்தமென்றார். ஆண்டவரே, களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்தே களி கூறுவோம். கர்த்தருக்கு பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கர்த்தருக்கு பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் திருமையும் நம்மை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், தேவனை ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கர்த்தரை பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கர்த்தரை பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த சமூகத்திலே கைதட்டி மகிழ்ந்து பாடும்போது மிகுதியான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம், Genesis chapter 18 verses 14. The book of Genesis. படிங்கம்மா. Is anything too hard for the Lord? At the appointed time I will return to you about this next year, and Sarah shall have a son. Amen. ஆதியாகமம் 18:14. படிங்க பிரதர். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எஸ். உற்பவ காலத்தின் திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். மெயின் காரியம் என்ன சொல்லுங்க? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒன்றுமே இல்லை. Nothing is impossible with God. Everything is possible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த தேவனை ஆராதிப்போம். இந்த மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. கடந்த 5 மாதங்கள் கண்மணி போல காத்து எந்த மாதத்துல இருக்கிறோம்? 6ஆம் மாதம் என்னும் ஜூன் மாதத்துல நாம இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார், நம்ம நம்பி நிறைய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு இந்த மாதத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரித்து நன்றி சொல்லலாமா? எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஜூன் மாதத்தை எனக்கு கொடுத்தீங்களே, ஜீவனோடு கூட என்னை வாழ வச்சிருக்கிறீங்களே. கடந்த 5 மாதங்கள் எவ்வளோ உத்தரவுகள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனைகள், ஒரு சிறு சிறு நோய் நம்மளால தாங்க முடியல, ஒரு சிறு சிறு நோய் நமக்கு அதிகமான பாரங்களை கொடுக்கிறது, கண்ணீரை கொடுக்கிறது. ஆனாலும் தேவன் நம்மை கைவிடவில்லை, தேவன் நம்மை கைவிடவில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுண்டோ? ஒன்றுமே இல்லை. அவர் எல்லா விதத்தையும் நம்மை காப்பாற்றி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எஸ், எஸ், உங்களை தேவன் வாழ வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உயிரை காத்து, கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் ஒத்துழைக்க சரியான காரியங்கள் செய்ய நமக்கு இன்னொரு மாதத்தை கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நன்றி சொல்லிப்பாரு. எஸ், thank you Lord, thank you Jesus, thank you Master, thank you mighty God. ஆவியானவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்கள் மீது அன்பு வைத்து இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்களே,
நன்றி 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 அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹalleluya. தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், எங்கள் அப்பா பிதாவே, பரலோகமே உம்மை துதிக்கிறது. இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க. அப்பா இந்த மாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, இந்த நாளையை கொடுத்திருக்கிறீங்களே, அதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்க கடவுளே என்று சொல்கிறேன். இன்னைக்கு எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறீங்க, உண்மையே நாங்கள் துதிக்க போகிறோம், உண்மையே நாங்கள் நன்றி சொல்ல போகிறோம். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா, போற்றுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஐயா. அவங்க தேவைகளை சந்திக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த ஆன்லைன்ல வாஞ்சையோடு பார்த்து கொண்டிருக்க, சப்ஸ்கிரைப் பண்ணி மத்தவங்களுக்கு சொல்லுகிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கிடைக்கிற ஒரு மணி நேரத்துல தேவனுக்காக நம்ம உண்மையாய் தேவனை ஆராதிக்க போகிறோம். இன்னும் சில வசனம் அதான் சொல்லுது, என்னை ஆராதிக்கிற பிள்ளைகள் எப்படி அவர் ஆராதிக்கணுமா? முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, உண்மையோடு என்னை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. ஆகவே இந்த ஒரு மணி நேரம் ஆண்ட சமூகத்துல உற்சாகமா இருப்போம். கர்த்தர் நம்ம பெரிய காரியங்கள் செய்வார். அது பரலோகமே தேவனை துதிக்கிறதா, அதையே தேவன் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த பூமியில நிறைய பாடல்கள் இல்லையாமா, எத்தனையோ வேதனைகள், போராட்டங்கள், கணவன் வழியா, பிள்ளைகள் வழியா, குடும்பங்கள் வழியா, மற்ற குடும்பங்களுக்கு வர பிரச்சனைகள் வழியாக நம்ம சகோதரனுக்கு நீதி, சரியான நீதி கிடைக்கிறது, எவ்வளவு பிரச்சனைகள், பிள்ளைகள் வழியா பிரச்சனைகள், இது எல்லாவற்றையும் மறந்து கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல தேவனை துதிக்க வந்திருக்கிறீங்களே. நம்மை பார்த்து தேவன் சொல்கிறார், ஒரு கூட்ட ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி இந்த துதியை சொல்றதை கேட்கத்தான் மத்திய தேவன் வந்திருக்கிறார். ஹalleluya. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீங்க இந்த ஆலயத்திலே, இந்த சமூகத்தில் நம்ம துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும் என்று சொல்லி நான் உற்சாகமா இந்த பாடலை பாடணும். Thank you Lord. Thank you Lord. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, ஆமென் ஆமென். கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகளே உம்மையே துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகளே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகளே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம்,
உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன் உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ கர்த்தாவே எழுந்தருளோ. அல்லேலூயா அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த துதியை தான், இந்த ஸ்தோத்திரத்தை தான், இந்த கணத்தை தான் பரலோகத்திலே ஒவ்வொரு நிமிஷமும் தொனித்துக் கொண்டே இருக்கிறதா. ஆனால் தேவனை துதிக்க மகிமைப்படுத்த நமக்கு கொஞ்ச நேரத்தை நாம் கொடுத்தோமே, இந்த துதியை கேட்கத்தான் தேவன் ஓடோடி நம்ம மத்தியில வந்து பெரிய காரியங்கள் செய்கிறோம். அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆண்டவரே, உடனே நேரமாக்கும் துதித்தோம், ஆராதித்தோம், மகிமைப்படுத்தோம். அதுவரை அசுத்தங்கள் எல்லாம் மாற்றி கர்த்தர் பரிசுத்தமாய் ஆண்டவரே உங்க கரங்களை ஒப்பு கொடுத்ததினால எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீரே. உங்க வார்த்தைகளை கேட்க எங்கள் காதுகளை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க வேத வசனங்கள் மேல எங்க கண்களை வைக்க எங்க கண்களை பரிசுத்தப்படுத்துங்க. இது சுமந்து கொள்ள வர எங்க கரங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அதுவரை நடந்து வந்து உங்க சமூகத்தை தேடுகிற கால்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்க வார்த்தைகளை கேட்டு இருதயத்துல வைக்கிறோமே, எங்க இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இதை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் சொல்லும் போது அவர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டேதான் இருக்கிறார். நாமத்தான் சில நேரத்தில் அசுத்தங்களாய் மாறி விடுகிறோம். ஆகவே ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் என்று சொல்லுங்க. ஏசப்பா நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஏசப்பா நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இருபத்தி மேல கரங்களை வைத்துக் கொள்ளலாம் எல்லாரும். உங்களுக்கு தேவைகளுக்கு முன்பாக ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்க. ஏதோ ஒரு விண்ணப்பங்கள் நம்ம சுட்டி வாட்டி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு கவலைகள் நம்ம சுட்டி வாட்டி கொண்டிருக்கிறது. இதை ஆண்டவர் கரத்தில் இறக்கி வச்சிருக்க சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இயேசு அண்டை வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஓ ரேத்தவரே, கஷ்டப்படுபவரே, ನೀವೆಲ್ಲರೂ ನನ್ನ ಬಳಿಗೆ ಬನ್ನಿರಿ, ನಾನು ನಿಮಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯನ್ನು ಕೊಡುತ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் நமக்கு கொடுக்கிற ஆண்டவரை ஒப்பு கொடுக்கலாமா? மகா கிருபையும் இருக்கும் இந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த வேலைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. வேத வசனங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறோம். ஊழியரை மறைத்து அவரோடும் எங்களோடும் ஆண்டவர் இந்த கூகுள் பிள்ளைகளோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே எங்க ஜனங்களோடு கூட நீர் வார்த்தை கொண்டு பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தை கேட்டு அதை விட்டு விடாமல் எங்க வாழ்க்கைக்கு என்னென்ன மாறுதல்கள் வேணும், என்னென்ன பரிசுத்தங்கள் நாங்கள் அடைய வேண்டுமோ, இன்னும் ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்கான வாழ்க்கையை நாங்கள் எப்படி தயாரித்துக் கொள்ளணுமோ அந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஏசப்பா அற்புத நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமாக இந்த நாளிலே திருமண நாளையும் பர்த்டே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இந்த வேளையில மகள் ஆண்டவர் பீனாக்காக ஸ்தோத்திரம். மகள் பீனாவை ஆசீர்வதிங்க. இன்னொரு ஆண்டை இந்த மகளுக்கு கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அதே போல மகள் தயானாவையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆலனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு இன்னொரு ஆண்டை அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி 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 என்று சொல்லி இந்த மாதங்களிலே சகோதரன் வாஸ்கோ பர்த்டேக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சபீனா ஸ்டெல்லாவுடைய பர்த்டேக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் வெறுமையான ஒரு நாட்கள் நீ கொடுப்பது இல்ல, இன்னொரு ஆண்டையை கொடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டிலே மகிமையான காரியம் அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். நீர் பேசுங்க, நாங்க கேட்கிறோம். ஏசப்பா அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற நம்மோடு கூட தேவன் பேசுவார். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. சொல்லுங்க
praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம் செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். சொல்லுங்க praise the Lord. சரி உட்காருங்க, சரி உட்காருங்க, நல்ல உட்காருங்க. Thank you. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். இங்க வாங்கம்மா, இடம் காலியா இருக்கு, வாங்க உட்காருங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். இவ்வளவு நேரம் பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதனை செய்தோம், அவருக்கு நம்ம நன்றி சொன்னோம். இப்பொழுதும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய இருதயங்களையும் தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆக ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தை நாம தேடி வருகிறோம். இன்றைக்கு கூட விசேஷித்த ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம். ஆண்டவருடைய செய்தி தேவ ராட்சியத்தை தேடுங்கள் என்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அநேக நாட்களாக இந்த பைபிளை நம்ம படிச்சிருக்கிறோம், அநேக முறை இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவ ராட்சியத்தை தேடுங்கள், ஆண்டவர் அதாவது பரலோக ராட்சியத்தை தேடுங்கள். அதனாலதான் நம்ம முன்கூட்டியே பாடி தேவனுடைய ராட்சியத்தை குறித்து துதித்திருக்கிறோம், ஆராதித்திருக்கிறோம், மகிமைப்படுத்திருக்கிறோம். நீர் வருவரே ஆண்டவர், நீர் வருவரே உன்னதர், நீர் வருவரே பரிசுத்தராய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மேத்யூ, St. Gospel according to St. Matthew chapter 6 verses 31 to 34. 4 வசனங்களை நம்ம விசேஷமாய் இங்கிலீஷ்ல ஒருத்தர் படிக்கிறாங்க பாருங்க, நல்ல சத்தமா. Gospel Matthew 6th chapter verses 31 ல இருந்து 34 வரைக்கும் ஒரு வசனம் நல்ல சத்தமா படிங்க. They did not worry, saying, what shall we eat, or what shall we drink, or what shall we wear? These Amen. are the things the pagans are always concerned about. Your Father in heaven knows that you need all these things. Amen. But seek first his kingdom and his righteousness, and all these things shall be yours as well. Therefore, do not worry about tomorrow, for tomorrow will worry of its own things. Sufficient for the day is its own trouble. Amen. 33 வேற ஒருத்தர் படிங்க, 33வது வசனம். அதான் டாபிக் இன்னைக்கு. But seek first the kingdom of God Amen. and his righteousness, ம். and all these things shall be added in you. ஆமென். அல்லேலூயா. தேவ ராட்சியத்தை தேடுகிறவர்களுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு தம்முடைய திருவாய் மறந்து சொல்லுகிற வார்த்தைகளை இன்னைக்கு நாம வாசிக்க போகிறோம். தேவனுடைய ராட்சியம், அதாவது பரலோக ராட்சியம்னாக்கா பரலோகத்துக்கு போகிற அந்த ராட்சியம். தேவனுடைய ராட்சியம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்க கையில இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் தான் தேவனுடைய ராட்சியம். எது எது தேவனுடைய ராட்சியம்? ஆ, உங்க கையில் இருக்கிற அந்த பரிசுத்த வேதாகமம், அந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தை தான் பரலோக தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வேத வசனங்கள், வேத வார்த்தைகள். ஆக இந்த வார்த்தைகளை நாம கேட்கும் போது ஆண்டவர் தாமே நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ராட்சியத்தை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். கூடுமானால் கூடையாய் தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அதனாலதான் ஜெபத்துக்கு வரும்போது பைபிளை கொண்டு வாங்க, பைபிளை கொண்டு வாங்க. உங்களுக்கு படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, எப்படி படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, அந்த பைபிளை கையில வச்சுக்கோங்க. எப்படி படிக்க தெரியலன்னா கூட பரவாயில்ல, அந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வரும்போது ஆண்டவர் அதில் எழுதியிருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் நமக்கும் கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க 31வது வசனம் படிங்க பிரதர். 6ஆம் அதிகாரத்துல 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம். நல்ல கவனிங்க, இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற மிக பாரமான கஷ்டம் எது தெரியுமா? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆமென். அல்லேலூயா.
இன்னைக்கு உலக வாழ்க்கையே அதிகமான ஒரு வாழ்க்கை என்னன்னாக்கா, என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது இல்லையா, என்ன துணிமணிகளை நாம போட போறது அப்படின்னு சொல்லி இந்த கவலை தான் இன்னைக்கு உலகத்துல முக்காபாகம் ஜனங்கள். ஒரு சில பழமொழி சொல்லுவாங்க, செடியை வச்சவன் தண்ணி ஊத்தாது இருப்பாரா, தண்ணியை ஊத்தினவர் அதை வளர செய்யாமல் இருப்பாரா அப்படின்னு சொல்லி இல்லையா. செடியை வைக்கிறது ஒரு மனுஷன், தண்ணி ஊத்துறது ஒரு மனுஷன், அதை விளைய வைக்கிறவர் ஆண்டவர். அப்போ இங்க பைபிள் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்ற கவலை தான் இன்னைக்கு முக்காபாகம் ஜனங்கள் இருக்கிறது. ஆக அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகளாகிய அவர்கள் அப்படின்னா யார்? அவங்க கடவுளை அறியாதவர்கள். அவங்கதான் கடவுளை பற்றி கவலையே இல்லாதவங்க. எங்கப்பா இருக்கிறார் கடவுள் அப்படின்னு கேட்கிறவங்க, கடவுள் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு கேட்கிறவங்க, அவங்கதான் அஞ்ஞானிகள், அறியாதவர்கள். அவங்க அறியாததுனால செய்யறாங்க, அவங்க அறியாததுனால பேசுறாங்க, அறியாததுனால நடந்து கொள்றாங்க. கடவுள் ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நீங்க நான் அறிந்திருக்கிறபடியே அவங்களும் அறிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வார்த்தையை அவங்க சொல்லவே மாட்டாங்க. அப்போ அஞ்ஞானிகளாகிய அவர்கள் தேவையான காரியங்களை, வெறும் உலக பிரகாரமான காரியங்களை தான் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கும் நமக்கும் வேண்டியவைகள் என்று நம்முடைய பரலோக பிதா ஆண்டவராகிய கடவுள் இயேசு அறிந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு முழு தைரியம் இதுதான். ஆண்டவரை நம்பி வாழ்கிறவர்களுக்கு கொடுக்கிற ஒரு விசேஷமான ஒரு தைரியம் தான். ஆண்டவரை நம்பி வாழ்கிறவர்களுக்கு, விசுவாசித்து வாழ்கிறவர்களுக்கு, பைபிளை படிக்கிறவர்களுக்கு, தேவனை துதித்து அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு முழு தைரியம். இவைகள் எல்லாம் நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்துல ஏற்ற நேரத்தில் அதை செய்வார். அவர் செய்கிறதற்கு முன்பதாக தான் நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு என்னுடைய செய்தியுடைய சாராம்சம். அதான் 33வது வசனம் என்ன சொல்லுது? முதலாவதாக நீ எந்த ஒரு காரியத்துக்கு போறதுக்கு முன்னால, வேலை செய்யறதுக்கு முன்னால, காலேஜுக்கு போறதுக்கு முன்னால, வேலைக்கு போறதுக்கு முன்னால, பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால, வெளியே போய் வண்டி ஓட்டி போறதுக்கு முன்னால, கார் ஓட்டுறதுக்கு முன்னால, ஆட்டோ ஓட்டுறதுக்கு முன்னால, பிளைட்ல போறதுக்கு முன்னால, ட்ரெயின்ல போறதுக்கு முன்னால, எங்கேயோ எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்பதாக, அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்லிட்டாரு, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யமாகிய இந்த பரிசுத்த வேதாகமத்தையும் அவருடைய நீதியையும், அவர் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நீதி நியாயங்கள், சட்ட திட்டங்கள், நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் தேடி வாருங்கள். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். முதலாவதாக நாம செய்ய வேண்டியது, எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற விசேஷமான காரியம்னா, இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறப்பா, இதெல்லாம் உனக்கு தேவை என்று சொல்லி எனக்கு தெரியும். உன் வாழ்க்கைக்கு தேவை, உன் குடும்பத்திற்கு தேவை, உன் பிள்ளைகளுக்கு தேவை, உன் சொந்த பந்தங்களுக்கு தேவை, என்னை தேடி வருகிற உங்கள் எல்லாருக்கும் இதை தேவை, எனக்கு நல்லாவே தெரியும். இதை நான் உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி நியாயங்களையும் தேடுங்கள். அப்பொழுது இதுதான் காரியம். இதை நீங்க செய்தீர்கள் என்று சொன்னால், இதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து வாழ்வீர்கள் என்று சொன்னால், அப்பொழுது இந்த நீங்கள் கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார். நிச்சயமா ஆண்டவரை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் இதை கட்டாயமாய் கிடைக்கும்.
ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, எங்க போகணும், அங்க போகணும், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், எல்லா வேலைகளை செய்கிறதற்கு முன்பதாக, எங்கே போறதுக்கு முன்னால, எந்த ஒரு காரியத்திற்கு முன்பதாக, மகனே மகளே, நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? முதலாவது என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி கூப்பிடு, என் ஆலயத்தை தேடு, என் ராஜ்யத்தை தேடு. நான் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த நீதி நியாயமாகிய இந்த சத்திய வேதாகமத்தை, இந்த பரிசுத்த வேதாகமத்தை, இந்த பரிசுத்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு கூட நீ வாசித்து, இதில் இருக்கிற நீதி நியாயங்களை, இதில் இருக்கிற நீதி நியாயங்களை நீ கடைபிடிக்க கற்றுக்கொள். அல்லேலூயா. இதை நீ இப்படி செய்வாய் என்று சொன்னால், இதற்கு பிறகு அப்பொழுது இவைகளோடு கூட உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன், கொடுக்கப்படும். இந்த ரகசியம் அறியாததான் இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்களில, இங்க போனா கிடைச்சிரும், அங்க போனா கிடைச்சிரும், அவங்க கிட்ட போனா கிடைக்கும், இவங்க கிட்ட போனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெறும் பூமியில இருக்கிறவங்கள பார்த்து நம்ம கையேந்து நிற்கிறோம். இந்த கை இப்படி ஏந்துகிறதை நாம் எப்படி ஏந்துவோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாய் பரலோக பிதா இல்லையா, பைபிள்ல நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லையா. உதவி வரும் கண்மலைக்கு நேராக உன் கண்களையும் கைகளையும் ஏறிடு, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் உனக்கு உதவி செய்வார், ஒத்தாசை அனுப்புவார், உன் தேவைகளை சந்திப்பார். அதான் 121வது சங்கீதம். ஆனா முதல் வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு சொல்லப்பட்ட அந்த 15 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் உனக்கு கொடுப்பார். உன் போக்கையும் ஆசீர்வதிப்பார், உன் வரத்தையும் ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் பாதுகாத்து நடத்துகிறவராக இருக்கிறார். மகனே மகளே, இதெல்லாம் நான் உனக்கு செய்யணும் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக நீ என்னை தேடுகிறவனாய், என்னை தேடுகிறவர்களாய் நீங்க இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம 34வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க, லாஸ்ட் வசனம். ஆகவே சகோதரனே சகோதரியே, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்திற்காக நீ கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அதன் நாளைக்கு அதன் பாடுகள் உனக்கு போதும். அல்லேலூயா. அதனாலதான் அநேக முறை சொல்லுகிற காரியம் உண்டு, நேற்றைய நாள் கடிந்து போனது. எப்படி சொல்லுங்க? நேற்றைய நாள் கடிந்து போனது, நாளைய நாள் கர்த்தருடையது, இன்றைய நாள் நம்முடைய. அதனாலதான் நம்ம ஜெபிக்கிறோம், அனுதின ஆகாரத்தை நாளைக்கு தான் சொல்றோமா, முந்தா நாளைக்கு தான் சொல்றோமா? இன்றைக்கு தாங்க ஆண்டவரே, அனுதின ஆகாரத்தை இன்றைக்கு எங்களுக்கு தாங்க. இந்த வார்த்தையை இஸ்ரேல் ஜனங்கள்ல இருந்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். வானத்து காடைகளை நான் கொடுக்கிறேன். தேவ தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை வனாந்திரத்தில் அவர்கள் சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்றைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மாத்திரம் எடுத்துக்கங்க, நாளைக்கு சேர்த்து வைக்காதீங்க. இன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை நீ எடுத்துக்கோ, நாளைக்கு நான் உனக்கு புதிதாய் தரப்போகிறேன். அல்லேலூயா. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை கொண்டு போய் நான் வைப்பேன். அதனால இன்னைக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோ, அதை மீறி நீ எடுத்து வைப்பா அப்படின்னு சொன்னா எல்லாமே கெட்டு போகும். ஆகவேதான் இங்க ஆண்டவர் சொல்றார், நாளைய தினத்தை நீ குறித்து கவலைப்படாதே, இந்த நாளுக்குடைய பாடுகள் உனக்கு போதும். நாளைக்கு காலை நான் எழுந்தா அப்புறமா பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான விசுவாசத்துலதான் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது நீங்க என்னை தேடி வாங்க, என் சமூகத்தை தேடி வாங்க, என் சன்னிதானத்திற்கு வாங்க, என்னுடைய பிரகாரங்களுக்கு வாங்க, என்னுடைய பலிப்பிடத்தை தேடி வாங்க, என் சத்திய வேதாகமத்தை உன் கையிலே சுமந்து கொண்டு வாங்க. இதில் இருக்கிற நீதி நியாயங்களை கடைபிடிக்கிறவர்களா இருங்க, என் கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களா இருங்க. இது ஆதியாகமத்திலிருந்து தேவன் கொடுத்த ஒரு விசேஷமான ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை. ஆதாமே என் கட்டளையை கடைபிடி, நோவாவே என் கட்டளையை கடைபிடி, ஆபிரகாமே என் கட்டளையை கடைபிடி, ஈசாக்கே என் கட்டளையை கடைபிடி, யாக்கோவே என் கட்டளையை கடைபிடி. ஆதியாகமத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வந்த அதே தேவன் தான்
அந்த 10 கட்டளைகளை கொடுத்து இன்றைய வரைக்கும் நம்மை ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி கொண்டு போகிறார். அந்த சத்தியத்தை தான் இந்த வேதாகமத்தில் எழுதி உங்களுக்கும் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு சொல்கிறார், என்னுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற நம் ஒவ்வொருவரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து அவர் நடத்துகிற தேவனாய் அவர் உங்கள் மத்தியிலே நம்ம மத்தியில இருக்கிறார். அந்த தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? வாங்க 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் அதுல 19-20 வசனங்களை நாம வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 4th chapter 19 and 20. இந்த ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? நீ நான் பேசுகிற விதமாய் அல்ல. வெறும் பேச்சுல ஒரு காரியமும் நடக்காது. இங்க போனா நடந்துரும், அங்க போனா நடந்துரும், அங்க போனா ஆயிடும், இங்க போனா ஆயிடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில இதையே நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில ஒரு காரியமும் நடக்காத. வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்காது. 1 கொரிந்தியர் 4th chapterல 19th verse. நல்ல சத்தமா படிங்க. ஏன்னா நேரம் இருக்குதா இல்லையோ உங்களால படிக்க வைக்க தெரியுமா? இந்த பைபிள்ல உனக்காக எனக்காக எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார் அப்படின்னு தான். கொஞ்சம் படிமா. But I will come to you shortly if the Lord wills, and I will know not the Lord of those who are true of that, but the power. Amen. Hallelujah. 20th வசனம் 20th word. For the kingdom of God is not a matter of the words, but of a power. Amen. நல்ல கவனிச்சு பாருங்க. அவரை விசுவாசிக்கிற, அவரை பின்தொடர்ந்து வந்த அவருக்காகவும், அவரை அவிசுவாசத்தோடு பார்த்த, டவுட்டாய் பார்த்த, ஆண்டவர் இயேசுவை குறித்து டவுட்டாய் பார்த்த, அவிசுவாசமா இருந்த எல்லாருக்கும் பார்த்துதான் இந்த வார்த்தையை புனித பவுல் சின்னப்படியாக நமக்கு சொல்றார். 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்துல 19வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. நெட்டு நிதானமா படிங்க. படிக்குமா? ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால், நல்ல கவனிங்க, ஆண்டவருக்கு சித்தமானால் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து, நான் உங்களிடத்திற்கு சீக்கிரமாய் வந்து, இருமாப்பா இருக்கிறவர்களுடைய பேச்சில் அல்ல அவருடைய பலத்தையே அறிந்து கொள்வேன். ஆமென். அவங்களுடைய பலன் விசுவாச பலமா இருக்கிறதா, அவிசுவாசம் பலமா இருக்கிறதா, அவங்களுடைய நம்பிக்கை பலன் கொண்டதா இருக்கிறதா, அல்லது பலன் அற்றவதா இருக்கிறதா என்று சொல்லி இருமாப்பா இருக்கிற, எப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க, எங்கேயும் ஒண்ணு பேசுவாங்க, அங்கேயும் ஒண்ணு பேசுவாங்க. அதனால்தான் இருமாப்பா இராதீங்க, ஒரே மனதோடு கூட தேவனை துதிங்க, ஒரே மனதோடு கூட தேவனை அறிங்க. இப்படிப்பட்டவர்களுடைய பலன் எப்படிப்பட்டது என்று நான் வந்து பார்ப்பேன் என்று சொல்லிட்டு 20வது வசனம் என்ன சொல்றாரு? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்லங்க. நீ நான் சும்மா பேசுறது, எங்க போனா ஆயிடும், அங்க போனா ஆயிடும், அங்க நடந்தா ஆயிடும் அப்படின்றது அல்ல. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. அது நம்முடைய விசுவாச பலத்தினால் உண்டாயிருக்கிறது. அது நம்முடைய நம்பிக்கை உள்ள பலத்தினால் உண்டாயிருக்கிறது. தேவன் பலம் உள்ளவர் இல்லையா? நம்முடைய பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது. என் கிருபை உனக்கு போதும் மகனே. இதே பவுல் தான் சொன்னார். அந்த பவுல் தான் சொல்றார், என் பலவீனத்திலே தேவனுடைய நாமத்தை நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். இது பலத்தினால் உண்டாயிருக்கிறது. இது பேச்சில் கிடையாது, ஏனோதானா என்று பேசுறது கிடையாது. பைபிளை படிக்கலாம் அப்படின்னு படிச்சிடலாம், அப்படின்னு கோயிலுக்கு போனோம் அப்படின்னு போயிடுறது இல்லை, ஜப கூட்டத்துக்கு வந்தோம் அப்படின்னு இல்லை. இந்த ஜப கூட்டத்துல நீங்களும் நானும் பங்கேற்கணும். திருப்பலி ஆராதனையில நீ நானும் பங்கேற்கணும். அப்போதான் அதனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தெரியும். அப்போதான் தேவ பலன் எது, மனுஷ பலன் எது, உலக பிரகாரமான பலன் எது என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நாம் அறிந்து கொள்வோம். தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில கிடையாது, அது தேவ பலத்தினால இருக்கிறது, நம்முடைய விசுவாச பலத்தினால இருக்கிறது.
நம்முடைய நம்பிக்கை நிறைந்த பலத்தினாலே இருக்கிறது. எந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்களும் நானும் தேடுவோம் என்று சொன்னால் நமக்காக ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே 1 கொரிந்தியர் 2nd சாப்டர்ல 9th verse நம்ம எல்லாரும் அநேக முறை நம்ம இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம். கன்னட பாடல கூட நம்ம பாடி இருக்கிறோம். அல்லேலூயா. கன்னட பாடல கூட இந்த வசனத்துல நம்ம பாடி இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2nd சாப்டர்ல 9th verse. However, as the scripture says, what no one ever saw or heard, what no one ever thought could happen, is the very thing God prepared for those who love Him. Amen. Hallelujah. அருமையான ஒரு வசனம். நெத்து நிதானமா படிங்க. பாருங்க தமிழ்ல 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடியே எங்க இந்த வேதத்துல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இந்த வேதத்தை முதல்ல தேடு. இதை தேடாம போய் தான் வருகிற பிரச்சனையே. பைபிளை சுமக்காத வருதுனாலதான் சர்ச்சுக்கு வந்தா கூட பயபக்தி இல்லாம பைபிளை கொண்டாடுறதே இல்ல. கை வீசின்னு வராங்க, கை வீசினே போறாங்க. அதனாலதான் இங்க ஆண்டவர் மறுபடியும் புனித பவுல் சின்னப்படியாய் சொல்லுகிறார், எழுது இந்த வேதத்தில, பரிசுத்த வேதாகமத்தில நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் யாரிடத்துல அன்பு கூறுகிறாரோ அல்லது நாம் யாரெல்லாம் தேவனுக்குள்ள அன்பு கூறுகிறோமோ அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த பரலோகம். அல்லேலூயா. நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, காதார கேட்டதும் கிடையாது. அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் கிடையாது. ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிறத எண்ணி முடியாத அதிசயங்க. யோபுல 9வது அதிகாரத்துல சொல்றார் இல்லையா, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர். அப்படிப்பட்ட தேவன் அவர். அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை அவரை தேடுகிறவருடைய வாழ்க்கையில நிறைவாய் கொடுக்கிற தேவன் அவர். நான் உங்களுக்காக, உங்கள் நிமித்தம், என்னில அன்பு கூறுகிறவர்களுக்காக, என்னை நேசிக்கிறவர்களுக்காக, என்னுடைய வேதத்தை அனுதினமும் என் ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்காக, வேத சத்தியங்களை தேடி வருகிறவர்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவரும் கண்ணார கண்டதும் கிடையாது, காதார கேட்டதும் கிடையாது, மனதில் அவர்களுக்கு தோன்றினதும் கிடையாது. நாம உணர்றோம், அவ்வளவுதான். பரலோக ராட்சி எனக்காக இருக்கிறது. இதான் விசுவாசம். ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்னார் இல்லையா, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆகவேதான் இந்த விசுவாச வார்த்தைகளை உங்களுக்கும் நமக்கும் தருகிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் அவர்தான், நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர்தான். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை உங்களுக்காக நமக்காக வைத்திருக்கிறார். அவர் நம்மிலே அன்பு கூர்ந்தபடினாலே நமக்காக வைத்திருக்கிறது கண் கண்டதும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, இருதயத்திலே, மனுஷனுடைய இருதயத்தில தோன்றினதும் கிடையாது. அப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அப்படியே 2 பேஜ் வாங்க, கொலோசியன்ஸ் 1st சாப்டர் வாங்க. அங்கே பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் புதுப்பிப்பதற்காக, மறுபடியும் அந்த பரலோக சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பைபிள் சொல்கிறது இல்லையா, ரோமர் 3:23 மனுஷன் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவனாய் போய்விட்டான். என்றைக்கு ஆதாமுடைய வாழ்க்கையில இந்த பாவம் நுழைந்ததோ அந்த பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய மகிமையை அற்று போனான். பரலோக ராஜ்யத்திற்குரிய அந்த அடையாளமே இல்லாமற் போய்விட்டான். அந்த பரலோக ராஜ்யத்தின் அனுபவத்தை உனக்கு எனக்கு கொடுக்கதான் இங்க மிக அருமையாய் கொலோசியன் 1st சாப்டர்ல 12 படிங்க. 12 ஒருத்தர் படிங்க, 13 ஒருத்தர் படிங்க. பாருங்க என்ன அருமையா சொல்றாரு.
ஒளி நல்ல சத்தமா படிங்கம்மா. May you be made strong with all the strength which comes from His glorious power, so that you may be able to endure everything with patience, and with joy give thanks to the Father, who has made you fit to have your share of what God has reserved for His people in the kingdom of light. Amen. ரெண்டு வசனம் படிச்சீங்களா? He rescued us from the power of darkness and brought us safe into the kingdom of His dear Son. Amen. 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 Hallelujah. Hallelujah. Praise the Lord. 42 word படிமா, சரி படிமா. நல்ல சத்தமா படி. 14வது வசனம். In whom we have இருமா. redemption. சத்தமா நல்லா. In whom we have redemption through His blood, the forgiveness of sins. ஐயா. அவ்வளவுதானா? பைபிள படிக்கணும்னா சத்தமே வரது இல்ல, ஒரு சிலருக்கு. 14, in whom we have redemption. இல்ல அவ்வளவுதான் படிச்சிட்டாங்க. நல்ல சத்தமா படிங்க. எவ்வளவு சத்தமா படிக்கிறீங்களோ, எவ்வளவு சத்தமா பாடுறீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நல்ல பிராக்டிஸ் ஆகும். ஹல்லேலூயா. இந்த பொயட்ரி சொல்லும் போது கையை கட்டின்னு பொயட்ரி முள்ளமா சொல்லி இந்த விட்டுறாங்களா டீச்சரு? என்ன சொல்லுவாங்க? சே லவுட்லி அப்படின்றாங்கல்ல. நல்ல சத்தமா சொல்லு, எல்லாருக்கும் கேட்கணும் இல்லையா? 40 பிள்ளைங்க கேட்கணும். அப்ப நம்ம படிக்கிறது, நம்ம விசுவாசிக்கிறது, நம்ம பாடுறது, ஜபிக்கிறது பரலோக கேட்கணுமா வேணாவா? கேட்கணும். ஹல்லேலூயா. ஆக என்ன அற்புதமான வார்த்தை பாருங்க, படிக்கிறாங்க. ஒன்னு அது கொலோசியர் 1 சாப்டர்ல 12வது வசனம் என்ன சொல்லுது? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய, நல்ல கவனிங்க, பரலோகத்திலே ஒளியிலே வாசம் செய்கிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு, எங்க அடைவதற்கு? பங்கடைவதற்கு, சொந்தக்காரராய் மாறுவதற்கு. பரலோகத்தின் பரிசுத்தவான்களோடு கூட நீங்களும் நானும் சொந்தக்காரராய் மாறுகிறதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும், தகுதியே இல்லாதவர்களாகிய, அதான் God grace. தகுதியே இல்லாதவர்களாகிய நம்மை என்ன பண்றார் ஆண்டவரே? தகுதி உள்ளவர்களாய் மாற்றுறார். இதுக்கு நீ லாயக்கே இல்லை அப்படின்றாங்க தெரியுமா? ஒரு சில நேரத்துல இந்த வேலை செய்ய லாயக்கு இல்ல, இங்க போறதுக்கு லாயக்கு இல்ல, இதை செய்ய லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒரு சிலர். ஆனால் மற்றவங்க எப்படி என்ன சொல்றாங்களோ சரி, தேவனுடைய ராட்சியமாக இந்த நீதி நியாயங்களை நீ நான் தேடும் போது உனக்கும் எனக்கும் ஆண்டவர் பாருங்க பரிசுத்தவான்களோடு கூட சொந்தக்காரராய் மாறுகிறதற்கு தகுதியே இல்லாதவர்களாகிய நம்மை தகுதியாய் மாற்றுகிறவரும், இருளின் அதிகாரத்தினின்று, அதாவது சாத்தானுடைய அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி, நம்மை எல்லா விதமான சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே பங்கடைவதற்காக உட்படுத்தினவருமாயிருக்கிற, அவருக்குள்ளே நம் எல்லாரையும் ஒன்றாய் சேர்க்கிறவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சத்தமா பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதுக்காக தாங்க உங்களையும் நம்மையும் அழைத்திருக்கிறார். 14வது வசனத்தை ஒருத்தர் படிங்க. என்ன சொல்றாங்க? குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதனாலதான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லி ஜோரா சொல்லுங்க சொல்றது. எப்படி சொல்றீங்க? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஒரு நாளைக்கு 38 முறை சொல்லினே இருங்க. சாப்பிடுறதுக்கு முன்னால, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னால, போறதுக்கு முன்னால, வரத்துக்கு முன்னால. இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகும்போது கூட அங்க அதான் சொல்லி கொடுத்தது. இயேசுவின் ரத்தத்தை தெளி உன் வீட்டு வாசல்ல. விசுவாச உன் குடும்பத்தை அண்டாது, வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய். குணுகுணுன்னு சொல்லாத, நல்ல சத்தமா சொல்லு. அப்படியெல்லாம் 4 பேர் இருந்தாங்க அப்படின்னு வெக்கப்படணுமா? மனுஷுக்குள்ளே சொல்லு. நீ மனுஷுக்குள்ள சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இங்க 4 பேர் வந்து துதிச்சு ஆராதிக்கும் போது நல்லா சத்தமா பாடினாதான் மற்றவங்களுக்கு என்ன கிடைக்கும்? மற்றவங்களுக்கு என்ன உற்சாகம் வருங்க. அவங்களும் உற்சாகமா படிக்குவாங்க. நானும் உற்சாகமா படிப்பேன், நானும் உற்சாகமாய் பாடுவேன். அல்லேலூயா. குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம எல்லாரையும் பரலோக தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாய் நம்மை மாற்றி ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க.
அவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறதற்கு தேவன் இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். அங்கே சீக்கிரம் ரோமன்ஸ் வாங்க. ரோமன்ஸ் 14th சாப்டர்ல 17th வேர்ட். அங்கே பாருங்க, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம் இல்லையா, எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம். இல்ல வெறும் சாப்பாட்டிலே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் சொல்கிற ஒரு விசேஷமான வார்த்தை பாருங்க. ரோமன்ஸ் 14th சாப்டர்ல 17th வேர்ட். சத்தமா படிங்க ஒருத்தர். For God's kingdom is not matter of eating and drinking, but of the righteousness, peace and joy which Holy Spirit gives. ஆமென். பத்தியா? தேவனுடைய ராஜ்யம். நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு தேடி வந்திருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் புசிப்பும் அல்ல. ஆமா, வெறும் சாப்பிடுறதுலயே கிடையாது. இல்ல, அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு யாரும் வருது இல்லைங்க, ஃபீஸ்டிங் பிரேயருக்குனா நிறைய பேர் வராங்க அப்படின்னு. ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒண்ணு இருக்காது, வெறும் ஜூஸ், தண்ணி, காபி, டீ எதுனா ஒண்ணு இருக்கும். அதே நேரத்துல பிரியாணி ஃபீஸ்டிங் பிரேயர் இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்துடுறாங்க அப்படின்றாங்க இன்னைக்கு ஒரு சிலர் போதகமா இருக்கு. அதனால இங்க என்ன சொல்லுது, படிக்கிறாங்க பாருங்க மறுபடியும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும், தேவனுடைய ராஜ்யம் புசிக்கிறதிலும் குடிக்கிறதிலும் சாப்பிடுகிறதிலும் அல்ல, அது நீதியும் சமாதானமும், அது தேவனுடைய நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும், பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமுமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதி நியாயங்களை தேடுங்கள், உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூடவே கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீதியும் பரிசுத்த ஆவியினால் உண்டான மகா உன்னதமான பலனுமா இருக்கிறது, சந்தோஷமுமா இருக்கிறது. இவைகளைத்தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உன்னை என்னையும் தேடும்படியா செய்கிறார். தாவீது சொல்றாரு சங்கீதம் 16:11 மிக அருமையான ஒரு வார்த்தை. சாம் 16:11 ஒரு நாளைக்கு 7 முறை துதிக்கிற தாவீது சொல்லுகிறார், ராட்சமம் எல்லாம் என் படுக்கையை நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவனே உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், என் நெருக்கத்திலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் கண்ணீரிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், வனாந்திர வாழ்க்கையில உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், சிங்காசனத்தில் இருக்கும் போது நான் உன்னை கூப்பிடுகிறேன் என்றெல்லாம் தேவனை ஆராதித்தபடினால்தான் சிங்காசனத்தில 40 ஆண்டு காலங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாளும்படி தாவீதுக்கு தேவன் கிருபை செய்தார். அந்த தாவீது சொல்றார் பாருங்க, 16:11 என்ன சொல்றது, கடைசி வசனம். You will show me the path that leads to life. Your presence will be with joy and brings me pleasure forever. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ருசி பார்த்த தாவீது சொல்கிறாருங்க, இப்படித்தான் நீங்களும் நானும் ருசி பார்க்கணும். என்ன சொல்றது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஆமா, பரலோகத்துக்கு போகிற அந்த நித்திய ஜீவனத்துக்கு போகிற வழியை ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க ஆண்டவரே, சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, அந்த வழியை காட்டுங்க ஆண்டவரே, இந்த வேதத்தின்படி வழியை காட்டுங்க ஆண்டவரே. சங்கீதம் 16:11 கடைசி வசனம். உம்முடைய சமூகத்தில், நல்ல கவனிங்க, உம்முடைய சமூகத்தில பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி சமூகத்தில் ஆண்டவரே ஆனந்தமும் பரிபூரண பேரின்பமும் இருக்கிறது, புல்பில்லான சாய் இருக்கிறது ஆண்டவரே, ராட்சியத்தை நாங்கள் தேடி வரும்போது. ஆகவேதான் ஆண்டவர் இதை தேடும்படியா சொன்னார். லாஸ்ட் கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம்லாம் சீக்கிரமாங்க. ரெவல்யூஷன் கடைசி லாஸ்ட் சாப்டர். ரெவல்யூஷன்ல மிக அருமையான ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கும் நமக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிற விசேஷமான காரியம் 12th சாப்டர்ல சீக்கிரமா எடுத்து படிங்க. 10, 11, 12 3 வசனம். மிக அருமையான ஒரு வசனம். நல்ல ஒரு தைரியத்தை உனக்கு எனக்கு கொடுக்கிறார். இனி வருகிற காலம் எப்படியா இருக்கும், சைத்தான் எப்படி எல்லாம் செயல்படுவான். ஐயா வாங்க வாங்க. 12th சாப்டர்ல 10, 11, 12 தமிழ்ல. வெளிப்படுத்தல். அப்பொழுது
அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. ஆமென். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்த பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ஆமென். 10வது வசனம் படிமா. மரணம் இந்த 10th இது இங்கிலீஷ்ல படிக்கறாங்க பாருங்க. 12:10 சீக்கிரம். Then I hear the loud voice saying in heaven, now salvation and strength and the kingdom of our God and the power of his Christ have come, for the accusers of our brethren who accused them before our God day and night has been cast down. ஆமென். தமிழ்ல படிச்சலாமா? டைம் ஆச்சு. 11வது வசனம் படிங்க. மரணம் நல்ல கவனிங்க. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி அவைகள் எல்லாவற்றிற்கும் நீங்களும் நானும் தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் நல்ல கவனிங்க. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர், சாத்தானை ஜெயித்தீர்கள். சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே ஜெயம் என்று சொல்கிறோமே. எதுக்காக தான்? அவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை நீங்களும் நானும் ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அடுத்த வசனம் பாருங்க. 12வது வசனம் படிங்க. ஆகையால் பரலோகங்களே, நல்ல கவனிங்க, பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாய் இருங்கள். பூமியிலும் சமுதிரத்திலும் குடியிருக்கிறவர்களோ ஐயோ ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால், நம்மிடத்தில் அவன் வந்திருக்கிறபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று கேட்டேன். பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. யோவான் சாட்சியா எழுதுகிறார். பரலோகங்களே சந்தோஷமா இருங்க. யாரே பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் பூமியில இருக்கிறவர்களே, உங்க எல்லாருக்கும் ஐயோ, இதோ பிசாசானவனுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கிறது என்று சொல்லி சீக்கிரம் பிசாசை கட்டி பாதாளத்தில் தள்ள போகிறார். அந்த காலம் கொஞ்சம் தான் இருக்கிறது என்று எண்ணி கூடுமான வரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே வஞ்சிப்பதற்காக, கஷ்டத்தை கொடுப்பதற்காக உலகத்திலே கோபத்தோடு கூட அவன் இறங்கியிருக்கிறான். ஆகவே ஜாக்கிரதையா இருங்க. ஆகவேதான் இயேசுவின் ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்படிக்கு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் பைபிளை மூடி வச்சிருங்க. நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஆண்டவரே உச்சம் தளிர்ந்து உள்ள கால் வரைக்கும் ரத்தத்தினாலே என்னை கழுவுங்க ஆண்டவரே. அனுதினமும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய் ஆண்டவரே, அனுதினமும் உண்மையை நோக்கி நாங்கள் பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாருமாய் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let us all close our eyes and praise the Lord. Praise the Lord. எல்லாரும் சொல்லுங்க. Hallelujah. 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 என்ன நடந்தாலும் உம்முடைய ராஜ்யத்தை தேடுவேன். Lord, whatever happened, we search for your kingdom of God. உம்முடைய நீதி நியாயங்களை தேடுவேன். We will search for your all the truthness of Father God. உம்முடைய வேத வசனத்தின் மேல் என் கண்களை வைப்பேன். And we will keep our eyes on the holy word of yours, O Master. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவேன் ஆண்டவரே. Whenever we get time, O Lord, we give you the praise and glory. ஆலயத்திலே ஜெப கூடாரத்திலே வந்து நான் சும்மா உட்கார மாட்டேன் ஆண்டவரே. Oh Father God, let us not go to the church and the prayer center and keep quiet, O Master. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. We shouldn't be silent, Lord. நான் உம்மையே துதிப்பேன். Lord, we will praise you. உம்மையே ஆராதிப்பேன். We will worship you. உம்மையே மகிமைப்படுத்துவேன். We will praise நீ you. எங்கள் மேல் வைத்த அந்த அன்பு
Oh Lord, you have kept love towards us. அது ஒருபோதும் வீணாய் போகாத ஆண்டவரே. It will not vanish, O Father. எழுதி வைத்திருக்கிறபடி எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக சமாதானத்திற்காக நன்றி சொல்கிறோம். As you have written, O Lord, all the blessing and all the marvelous thing will be unto us, O Lord. அவருடைய ராஜ்யத்தையே நாம தேடுவோம். Let us all seek the kingdom of the அவருடைய Lord. நீதி நியாயங்களை நாம தேடுவோம். And let us also search for all the... கண்களை மூடி முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். Let us all close our eyes and surrender ourselves. பயபக்தியோடு கூட அவருடைய சமூகத்திற்கு வந்து வருவோம். Let us all come into presence with truth. கைகளை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தினவனமாய் நாம ஜெபம் பண்ணுவோம். As we all lifted our hands towards the heaven. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, Our loving heavenly Father. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது ஆண்டவரே. Oh Lord, the love which you kept on us is so bigger than anything. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறதை கண் கண்டதும் கிடையாது ஆண்டவரே. Oh Lord, the things that you have kept for us, even the eyes cannot see them, O Lord. எங்கள் காதார கேட்டதும் கிடையாது. Even the ear cannot hear them, O Father. எங்கள் மனதிலே தோன்றினதும் கிடையாது. And even the heart will never get to know, O Father. எங்களுக்காக வைத்திருக்கிறது அற்புதமா இருக்கிறது ஆண்டவரே. The things which you have kept for us is such a marvelous thing, O Father. ஆச்சரியமான காரியத்தை கொண்டு வருவாங்க. And all the beautiful things will come towards us, O Father. அநேக அதிசயங்களை எங்களுக்காக வச்சிருக்கிறீர். And we also see the wonderful things, O Father. எங்களுக்காக மகிமையான காரியங்களை வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. You have kept mighty things, O Father. எங்கள் கண்களினாலே கண்டு ஆச்சரியப்படும்படியாய் செய்கிறீர் ஆண்டவரே. O Lord, we will look to the things and we will be so established, O Father God. இயேசுவே, உம்மையே நம்பி உம்முடைய ராஜ்யத்தையே நாங்கள் தேடுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Father God, change each one of them like this. Let them seek the kingdom of the Lord. அனுதினமும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. Let every day, each and every moment, let them search for the word of God, O Master. என்ன வந்தாலும் என்ன போனாலும் எல்லாவற்றையும் எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன் இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்களாய் O மாற்றுங்க. Lord, let anything come and get away from us, O Lord. Let each one of them have the faith and trust on you, O Father. சாத்தானுடைய சதி திட்டத்திற்குள்ளே நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. O Lord, we pray that we shouldn't trample down in any of the Satan's plan, O Father. ஒரு விஷயம் கூட இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Once upon a time, O Master, we surrender each one of them who have gathered here. இதுவரைக்கும் பாடின, துதித்த, ஜெபித்த, இசைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Father God, we surrender each one of the children from small to great who have worshipped and praised your name, O Father. தாவீதை போல அனுதினமும் உம்மையே நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. Father God, like David, O Master, as how he seen you each and every day, we should also be like David, O Father. தானியேலை போல பல கனிகளை திறந்து உம்மையை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க O ஆண்டவரே. Lord, like how Daniel prayed for all 3 times in a day. O Master, let our hearts be the same like Daniel. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender each one of them into your mighty precious hand, துதி O கன Lord. மகிமை உமக்கே நாங்கள் தருகிறோம். We give you all the glory and honor, Father. எங்களை மறைத்து உம்மை வெளிப்படுத்தின அற்புதமான காரியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். O Lord, you have binded us and you have showed yourself among many people. We give you praises, O Father. இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. We pray and we give thanks you. We pray in the most powerful name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. சொல்லுங்க ஆமென். Amen. எல்லாருடைய வலது கை இதயத்தின் மேல் வைத்து விசுவாசத்தோடு சொல்லுங்க சத்தமா. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேல் அவருடைய சமூகத்தை அனுதினமும் தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என்றைக்கும் சதாகாலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தேவன் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. நாளைய செய்தி என்ன அந்த வார்த்தைகளை கேட்டோமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். ஆமென். அவர் ராஜ்யத்தை தேடும் போது நம்ம கேட்ட செய்தியின்படி அந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்னத்தை உண்ணணும், என்னத்தை உடுத்தணும், என்னத்தை குடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம்.
ஆனா இந்த உலக பிரகாரமான காரியம் இல்ல. ஆனா தேவன் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? என்னவா இருக்குதுங்க? சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு நீடிய தயவும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த தேவனையே நாடி தேடணும். ஆனா இந்த ஜெபம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு 2 பெட்டிஷன் நம்ம சகோதரிகள் நம்ம எடுத்து சொன்னாங்க. ஒரு சகோதரி, அவங்க பேர் வந்து ஜாய். அவங்க ஒரு பேங்க்ல வேலை செய்து கொண்டிருக்கிறாங்களா. த்ரூஅவுட் இந்த பெங்களூர்லயே அங்க ஒரு 20-25 பேங்க் கிட்ட இருக்கோங்களாம். ஆனா அவங்க ஒரு 5 இயர்ஸ் இந்த அக்ரிமெண்ட் மூலமா போறாங்களா. அந்த மாதிரி ஜாப்ல போனதுனால இந்த பெங்களூர் இருக்கிற எல்லா கம்பெனில இருக்க எல்லா ஒர்க்கர்ஸுங்களையும் அவங்க வேலை நீக்கம் செய்யணும்னு சொல்லிட்டாங்க. சகோதரி சொன்னாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, வேலை நீக்கம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு சகோதரி ஜாய்க்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். அதே போல அடுத்ததாக தேவி என்ற ஒரு சகோதரி இதனால ஐசியூ வார்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிசி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க இன்னைக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்கிறாங்களா. கர்த்தர்கரம் அந்த சகோதரியோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி இந்த பிள்ளைகளுக்காக ஒரு அவசிய தகவல் ஜெபம் பண்ணணும்னு வந்துச்சு. ஆகவே இந்த பிள்ளைகளுக்காக எல்லாம் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணா பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அல்லேலூயா. ஆகவே என் மீது அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் ரத்தம் சிந்திருக்கிறாரு? நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஜெபத்தோட்ட செய்கிறீங்களே 409வது பாடல் உங்ககிட்ட இருக்க பாருங்க. அந்த பாடல் புத்தகத்திலே 409. நன்றி. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் சேர்ந்து பாடலாம். ஸ்தோத்திராண்டவரே, ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றமிக என் மீது அன்பு கூர்ந்து பலியாடி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றமிக திருத்தி திறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட திருத்தி திறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா ஆராதனை உமக்கே அனுதினமோ உமக்கே. பிதாவானே என் தேவனே தகப்பனே என் தந்தையே. பிதாவானே என் தேவனே தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. கடைசியா என் மீது அன்பு கூர்ந்து. Thank you Lord Jesus. பலியாடி சிலுவையிலே ஓ Jesus எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றமிக. Hallelujah. Hallelujah. இந்த
பரலோக ராஜ்யம் நாம் அடைய வேண்டும் என்று சொல்லிதான் நம் மீது தேவன் அன்பு கொண்டிருக்கிறார். வருகை தந்த யாவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். தொடர்ந்து தேவ ராஜ்யத்தை தேடுவோம். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும். God bless you all. Be safe. Jesus is coming soon. நன்றி.